எதிர்கட்சிகளுடன் பிரதமர் பேசுவதை நீங்கள் பேசாமல் இருப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இது எதேச்சதிகாரமான போக்கு. ஒரு சர்வாதிகார நாட்டுல தான் இது நடக்கும். நான் நினைச்சதை செய்வேன். அப்ப எதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க? பிரதம மந்திரி மோடியா அமித்ஷாவா? அதுக்கு அமித்ஷாவை பிரதமராக இருந்துட்டு போலாமே. நீங்கள் எதுக்கு பிரதமராக இருக்கிறீர்கள்? இதை எதிர்கட்சிகள் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த போக்கு, தான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய இந்த போக்கு என்பது ஏற்புடையதல்ல. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 2000ஆவது ஆண்டு 2001 டிசம்பர் 13 நாடாளுமன்ற தாக்குதல் நடந்து சரியாக ஒரு மாத காலம் 2004 ஜனவரி வரையில் போர் பதட்டம் நீடித்த பொழுது தனிப்பட்ட முறையில் முக்கியமான எதிர்கட்சி தலைவர்களை ஒவ்வொருவராக அழைத்து வாஜ்பாய் அவர்கள் பேசினார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அழைத்து பேசினார். அன்றைக்கு சிபிஎம் பொதுச்செயலாளர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித், சிபிஐ பொதுச்செயலாளர் ஏபி பரதன், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, அன்றைக்கு சந்திரபாபு நாயுடு, இதுல ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், இந்த மாதிரி அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் தனித்தனியாக அழைத்து பேசினார். அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி தலைவர்களை அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து பேசினார். விளக்க வேண்டிய கடமை இருக்கு. ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை பேசாத, எதிர்கட்சி தலைவரை அழைத்து பேசாத பிரதமர் இவர் என்ன பிரதமர்? ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசியிருக்கணும். அவர் எதிர்கட்சி தலைவர். சரி, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா அனைத்து கட்சி கூட்டத்துல பேசுறதை தவிர இதை விட வேற என்ன வேலை மோடிக்கு? அதை சொல்லுங்க. ஏன்னா அது மக்களை மதிப்பது.